अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू निम्मी इब्रास वर्ल्ड इनके நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் சென்னை ஸ்டைல்ல சீரகம் வறுத்து வாங்க அது எப்படி செய்யலாம்ங்கறது அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேங்கறதையும் உங்களுக்கு நல்ல தெளிவா மெஷர்மென்ட்டோட சொல்லிருக்கேன் அதை இப்ப எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் அந்த பாத்திரத்துல 100 ml வந்து கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் பட்டை பாத்தீங்கன்னா இந்த சைஸ் அளவு பட்டை பிச்சு வச்சிருக்கேன் கிராம்பு 5 கிராம்பு ஏலக்காய் 5 ஏலக்காய் அதை வந்து இந்த எண்ணெயோட சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் 200 கிராம் அளவு இந்த மாதிரி ஸ்லைஸா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல மெல்லிசா அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் இது நமக்கு கோல்டன் கலர்ல வதங்கி வரட்டும் வெங்காயம் நமக்கு வந்து கோல்டன் கலரா வந்துச்சு இப்போ வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவும் அதையும் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயில கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும் புதினாவும் கொத்தமல்லியும் நமக்கு வதங்கி வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் தோல் வந்து நீக்காமையே அளவில் 50 கிராம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த இஞ்சியும் பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் இதை வந்து எண்ணெயிலே வதங்கி இதோட பச்சை வாசனை நம்ம போய் வரட்டும் இஞ்சி பூண்டும் நம்மளுக்கு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி பச்சை வாடை போகாமே மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து பொதுவாக இருக்கும் இதுக்கு ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்ப்போம் அதுக்காக தான் மிளகாத்தூள் சேர்த்த கையோடையே பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு 4 சேர்க்குறேன் பச்சை மிளகாய் சேர்த்த கையோடையே தக்காளி வந்து 200 கிராம் அளவு தக்காளியும் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணேன் இந்த தோலெல்லாம் நிற்க முடியாது ஓகேவா அதனால் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக கிளியராக சொல்கிறேன் நான் ஸோ 200 கிராம் வந்து தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலையும் சரி இந்த மசாலையிலும் சரி நான் வதக்கி வச்சு எடுத்துக்கிறேன் பேஸ்ட் மாதிரி வரட்டும் தக்காளி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரமே 1/2 கிலோ வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சிக்கன் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தயிரானது 100 ml வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனுக்கும் சரி மசாலைக்கும் சரி தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் இந்த சிக்கனானது நம்மளுக்கு வந்து இதை கொஞ்சம் வெந்து வரணும் ஏன் வந்து நம்ம இந்த மசாலையிலே வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வேக விடுறோம் அப்படின்னா அப்போ தான் மசாலையும் சரி உப்பும் சரி எல்லாமே இந்த சிக்கனில் போய் நம்மளுக்கு நல்லா ஊறியும் அதே மாதிரி வெந்தும் இந்த சிக்கனில் வந்து உப்பு சேர்ந்து மசாலா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலையிலே கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலையிலே வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு வெந்து அதே மாதிரி எண்ணெயும் சரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 750 ml வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசி எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா 3/4 பதத்துக்கு வந்து அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஓகேவா இது ஒரு பக்கத்து கொதிச்சு வரட்டும் அதுக்கு நம்ம அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து சீரக சம்பா 1/2 கிலோ அரிசி இதை வந்து 2 மணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை தான் இப்போ நான் இதோட சேர்க்க போகிறேன் அரிசி சேர்த்த கையடிய உப்பு வந்து நான் சேர்க்குறேன் உப்பு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா கடல் நீர் பார்த்தீங்களா அந்த அளவு வந்து உப்பு வந்து தொண்டைக்கு வந்து சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த அரிசி பார்த்தீங்களா இந்த சீரக சம்பா அரிசி நம்மளுக்கு வெந்து வரட்டும் 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்சுருந்தா பார்த்தீங்களா இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசி வேக வச்சு நம்ம எடுத்து வரது சிக்கனும் நல்லா வெந்து அதேமாதிரி மசாலாவும் கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ 3/4 பதத்துக்கு வேக வச்ச சீரக சம்பா அரிசி இருக்குது பார்த்தீங்களா அளவில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அரிசியை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன்
அரிசி வந்து எல்லாமே இந்த தண்ணியில் நமக்கு வந்து டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வந்து தண்ணி வந்து 3/4 லிட்டரு தான் சேர்த்துருந்தோம். ஸோ அதாவது 3/4 லிட்டரு நீங்கள் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 750 ml தண்ணி சேர்த்து சிக்கன் வந்து வேக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு நம்ம தம்முக்கு விட்டுடலாம். தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு சமமான பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். அரிசியை விட தண்ணி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது மேலே கனமான கல் ஒன்று வச்சுருக்கேன். ஒன்று வச்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குல்ல, கலராக இருக்குல்ல. இப்போ வந்து மேலே இருக்குதுங்களா, அந்த அரிசி மட்டும் லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன் நான். எல்லா பக்கட்டும் மேலே இருக்கிற ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். ஓகேவா, திருப்பி விட்டாச்சு. பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குல்ல, திருப்பியாச்சு. ஓகேவா, திருப்பி விட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து திரும்ப வந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அதே மாதிரி வெயிட்டே எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். அடுப்பெல்லாம் ஆன் பண்ணல, ஜஸ்ட் ரைஸை வந்து திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகேவா, அப்புறம் பார்க்கலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அரிசியை நம்ம வந்து திருப்பி விட்டுருந்த மேலே இருக்க அரிசி கீழே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து நம்ம தம்முக்கு விட்டுருந்தோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வா, பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா சிக்கனில் செம்ம சூப்பராக வந்து சாஃப்டாகவும் சிக்கன் உடையாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? ஓகே, இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கனும் உடையாமல் அதே மாதிரி செம்ம சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிளேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை எடுத்து காட்டுற அரிசி எப்படின்னு பாருங்கள். செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து வெந்து அதே மாதிரி சாஃப்டாகவும் நல்லா வந்து ஜூஸியாகவும் இருக்குது. சிக்கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது, டெண்டராக இருக்கும். செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆச்சு. சீரா சம்பா வச்சு இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.